கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ற செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்க போகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இப்பொழுதும் மோசே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார். தேவன் மோசையை தெரிந்து கொண்ட விதமே ஒரு புதிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. எப்படி என்றால், மோசே எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எத்தனையோ ஆண்கள் பெண்கள் அழகானவர்களாக, ஞானிகளாக, படித்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக காணப்பட்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் திக்குவாயும் அந்தனாவும் உள்ள மோசையை தெரிந்து கொண்டார். அப்படித்தான் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நான் உங்களுக்கு வேதத்திலே நியாயாதிபதிகள் யாத்திராகமம் எழுதிய 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன்னோடும் என்னோடும் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு பிரியமானவர்கள். ஏனென்றால் நாம் எங்கும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை விரும்புகிறார். அன்புள்ள பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்கள் தனிமையாய் இருக்கும் பொழுது உங்களுடைய அறைகளிலே அவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து மண்டியிட்டு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் இருக்கிறேன், என்னையும் ஆண்டவரே நீர் மாற்று, என்னோடு கூடவும் இருங்க, என்னோடு கூடவும் ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, என்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துங்கள் என்று நீங்கள் உங்களை தாழ்த்தி கேட்பீர்களே என்றால் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் அப்பா, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை பண்ணினதற்காக உமக்கு நன்றிங்க ராஜா. பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் முன்பாக நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றிங்க ராஜா. இசப்பா, என்னோடு கூட இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றிங்க ராஜா. ராஜா, என்னோடு கூட இருந்து பெரிய அதிசயமான காரியங்களை இசப்பா நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றிங்க ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இசப்பா ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே செபிக்கிறேன் அப்பா. இசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.